காரநகரினுடைய வாசலாக இடத்துல இந்த வந்து எழுப்பி நான் வீட்டில் படுத்துருக்கேன். இந்த ஊரினுடைய வாசற்படியாக விளங்குகின்ற இந்த மடத்துக்கரை அம்பிகை அனைவருக்குமே வணக்கம். இனிமையான ஒரு காலை பொழுதில் ஒரு இனிமையான பயணம். காலை வேளையிலே சூரியன் உதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, ஒரு கடற்கரையிலே இந்த பயணம் வந்து போய் கொண்டிருக்கேன். இங்கே என்ன விஷயம்னா, காரநகரை நோக்கி போய் கொண்டிருக்கின்றேன். ஈழத்தில் இருக்கக்கூடிய காரநகர், இலங்கை யாழ்ப்பாணம் காரநகரில், அங்கே காரநகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற அந்த வாயிலை தாண்டி உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு போய் கொண்டிருக்கும் போதே காரநகருடைய வாயிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம், வரவேற்கக்கூடிய மாதிரியாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம்தான் காரநகர் மடத்துக்கரை முத்துமாரி அம்மன் ஆலயம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காரநகர் வெளந்தலை மடத்துக்கரை முத்துமாரி அம்மன். இந்த வீதியால் போகக்கூடியாக்கள் பார்த்து கொண்டு போயிருப்பீங்க. ஒரு அழகான ஆலயம், இயற்கை சூழலில் நிறைந்த மரங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இன்றைய நாளில் முத்துமாரி அம்மனுடைய தேர் திருவிழா, வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைக்கு 12வது நாள் தேர் திருவிழா காலையில் சிறப்பாக இடம்பெற இருக்குது. 10 மணி அளவில் சுவாமி அம்பிகை தேரில் வாரத்துக்கு இருக்கிறார். அப்படியாக உள்ளுக்கு இப்போ வசந்த மண்டப பூஜை எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கு. மிக அற்புதமான காட்சிகளை வந்து நீங்கள் இந்த காணொலியில் வந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஆலயங்களில் பார்க்க முடியாத காட்சிகளை நாங்கள் காரநகரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நாதஸ்வர இசையாக இருக்கட்டும், அந்த இசைக்கு மயங்கி ஆடக்கூடிய பக்தர்கள் இங்கே நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம். இங்கே வசந்த மண்டபத்தில் வந்து அம்பிகைக்கு இப்பொழுது அங்கே பூஜை இடம்பெற்று கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெற்கு வாயிலிருந்து இப்போ இந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தீபாராதனை காட்டப்பட்டு பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. உள்ளுக்கு நாதஸ்வர இசை முழக்கம் இடம்பெற்று கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஏராளமான நாதஸ்வர வைத்துவான்கள், தமிழ் நாதஸ்வர வைத்துவான்கள் வந்து உள்ளுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக ஆலயத்திற்குள்ளுக்கு சென்று என்னென்ன விஷயம் இடம்பெறுதுன்றதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஈழத்தினுடைய புகழ்பூத்த தவில் நாதஸ்வர வித்துவான்களுடைய தவில் நாதஸ்வர இசையில் வந்து சுவாமிக்கு அங்கே பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வசந்த மண்டபத்தில் சிறப்பாக வந்து பூஜைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா. அப்படியாக இங்கெல்லாம் பல காட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் இப்போ கூட பார்க்கக்கூடிய காட்சி இப்படியாக தங்களை மறந்து இந்த இடத்துல நிறைய பேர் இந்த ஒரு மாதிரியான செயற்பாடுகளை வந்து மேற்கொள்வார்கள். அந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டை வந்து வெளிக்காட்டக்கூடிய அந்த செயற்பாடு, சிலருக்கு நாதஸ்வர இசைகளில் வந்து அந்த மாற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்படியாக ஆலயங்களில் வந்து இந்த விஷயங்களை வந்து நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம்.
மூலமூர்த்தி அம்பிகையும் எங்களுடைய எழுந்தருளை அம்பிகையும் ஒரே மாதிரியே என்று அலங்கார காட்சியாக அலங்கார நாயகியாக வீற்றிருந்து உங்கள் எல்லோருக்கும் தன்னுடைய கருணை மழையை தன்னுடைய அருள் ஆட்சியை கருணை பிரவாகத்தை அள்ளி மாறி வழங்கிக் கொண்டு இங்கே வீற்றிருக்கின்ற அம்பிகையானவர். முத்துமாரி அம்பிகைக்கு மனத்துகளால் முத்துமாரி அம்பிகைக்கு வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைவடைந்து தற்பொழுது மடத்துக்கரை முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து வெளிவீதி பகுதிக்கு வெல்லப்போகிறார். தேரிலை ஏறி அருட்காட்சி தரப்போகிறார். அப்படியாக தற்பொழுது அங்கே சுவாமி அம்பிகை வசந்த மண்டபத்திலே இருந்து எழுந்தருளி வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சி வெளியிலே வந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து தற்பொழுது இங்கே இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் அம்மனினுடைய இந்த அலங்காரம் அன்னையினுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுது உண்மையாகவே மிக ஒரு நேர்த்தியான சிறப்பான பார்க்கும் பொழுது ஒரு கம்பீரமான அதோட ஒரு என்னென்ன சொல்கிறது ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு அலங்காரம். தாமரை மலர்கள் தாமரை பூக்கள் அதே சமயம் அங்கே ரோஜா மலர்கள் நிறைந்ததாக ஒரு வித்தியாசமான அலங்காரம் ஒரு சிறப்பான அலங்காரம். கொண்டை முடிகள் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். மிக அழகாக இருந்தது. நான் அருகில் வரும்பொழுது இந்த காட்சியில் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். மிக அழகாக இருக்கும். அப்படியாக இன்றைக்கு வசந்த மண்டபத்தில் சுவாமி எப்படி இருக்காவோ அப்படித்தான் அங்கே மூலாலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி கூட அங்கே மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமி கூட அலங்காரம் செய்யப்பட்டு மிக நேர்த்தியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து. அப்படியாக இப்பொழுது சுவாமி இங்கே சிம்மாசனத்திலே தன்னுடைய அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து வெளிவீதி விளம்பருவதற்காக தற்பொழுது தயார் நிலைக்கு வருகின்றார். சுவாமி சிம்மாசனத்துக்கு வந்து அமர்ந்தது. அங்கே சிறப்பாக கோமாதா வழிபாடு வந்து பூஜை வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது. கோமாதாவிற்கான தீபாராதனை காட்டப்பட்டு அங்கே பூஜைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து கண்ணாடியிலே சுவாமிக்குரிய தீபாராதனை காட்டப்பட்டிருந்த அப்படியான விஷயங்கள் வந்து மற்ற ஆலயங்களில் வந்து நாங்கள் இப்பொழுது பார்ப்பது வந்து அரிதாக இருக்கும். ஒரு சில ஆலயங்களில் இந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோமாதாக்குரிய வழிபாடு அதே சமயம் கண்ணாடிக்கு தீபாராதனை காட்டப்பட்ட அப்படியான விஷயங்கள் நான் அண்மைய நாட்களில் வந்து இந்த இப்படியான விஷயம் நல்லூர் சிவன் கோயிலில் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டேன். நல்லூருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் வந்து இப்படியான இந்த கோமாதா வழிபாடு அதே சமயம் கண்ணாடிக்கு தீபாராதனை காட்டுதல் போன்ற விஷயங்கள் வந்து பார்த்துருந்தேன். சில ஆலயங்கள்லாம் இந்த விஷயம் பார்க்க முடியுது. இது என்ன எப்படியான தனித்துவம் வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியலை. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தற்போது அங்கே தீபாராதனை காட்டப்படுகின்றது. அப்படியாக பூஜைகள் இடம்பெறுகின்றது.
அப்படியாக சுவாமியை தற்பொழுது அடியவர்கள் தங்களுடைய தோள்களிலே சுமர்ந்து மெதுமெதுவாக ஆடி ஆடி அங்கே தேரில் ஏற்றுவதற்காக கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி அங்கே தீபாராதனையில் காட்டப்படுகிறது. நிறைந்த அடியவர்கள் ஆலயத்தினுடைய உட்புற பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அன்னையினுடைய அருள் வேண்டி உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் இருந்து தூர தேசங்களிலிருந்தெல்லாம் நிறைந்த அடியவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடியமாக இருக்குது. இனி ஒவ்வொரு ஆலயமாக இப்படி ஆரம்பிக்கும். இனி நாங்கள் நிறைய ஆலயங்களில் அந்த காணொலியில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய தனித்துவத்தை பாருங்க. உள்வீதி பகுதியில் முழுவதுமான கட்டுமானங்கள், அது மூடிய கட்டுமானங்கள் இல்லாமல் மரங்கள் நிறைந்த ஒரு சோலையில் இந்த அம்பிகை குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது. ஒரு சிறிய கொட்டிலுக்கு கீழே இல்லாட்டி ஒரு சிறிய இடத்துல இருந்தவர் தற்பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் எழுந்து கோபுரம் எல்லாமே அமைஞ்சு மிகச் சிறப்பாக இப்பொழுது கிட்டத்தட்ட 12 வருடங்கள் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்தன நான் நினைக்கிறேன். அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். தவறு இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும். அப்படியாக எல்லாம் இடம்பெற்று மிகச்சிறப்பாக தற்பொழுது அம்பிகையினுடைய அந்த அருள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். இப்பொழுது இங்கே நாதஸ்வர இசை முழங்கம் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். சிறப்பாக நாங்கள் இந்த கார்னர் பகுதியில் பார்க்கலாம். இந்த இசையை ரசிக்கக்கூடியவர்கள் அதிகம். கலைகளுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைந்தவர்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நாதஸ்வர இசையை இன்னும் ரசிப்பார்கள் அதிகமாக. அப்படியாக அவர்கள் இந்த நாதஸ்வர இசைக்கும் பொழுது தங்களை மறந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக மெதுவாக ஆடி ஆடி ஒரு சிரிப்போட அங்கே அமலாட்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய எழுந்தருளி வரக்கூடிய அந்த விக்கிரகம் மிக ஒரு சிறப்பாக இருக்கும். பார்க்கல நேரான ஒரு முகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி, மனித உருவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான அப்படியான ஒரு சிறப்பான முறையில் அந்த விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எப்போவுமே ஒரு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய மாதிரியே. அப்படியாக அங்கே யாகசாலையில் பூஜைக்காக தற்பொழுது சுவாமி அங்கே நிற்கிறார். இப்பொழுது இங்கே வெளியால் நாங்கள் பார்க்கலாம் தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்குது தயார் நிலையில். இங்கே அன்னையினுடைய சிறிய சித்திர தேர் இந்த இடத்துல தயார் நிலையில் இருக்குது வலம் வருவதற்காக. அப்படியாக தற்பொழுது உள்ளுக்குள்ளே பூஜைகளை நிறைவு செய்தோம். அதாவது யாகசாலையில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு அம்பிகை தற்பொழுது வெளியால் வரப்போகிறார். அந்த வெளியால் வரக்கூடிய அந்த காட்சிகள், வாயில் பகுதியில் இடம்பெறக்கூடிய அந்த விஷயங்கள், சிறப்பான பூஜைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே அம்பிகை வெளியாலே வரும்பொழுது அங்கே மாலை அணிவிக்கப்படும். மாலை அணிவிக்கப்பட்டு ஆலாத்தி எல்லாமே எடுக்கப்பட்டு அந்த இடத்துல தீபாராதனை காட்டப்பட்டு மலர்கள் தூவப்பட்டு சுவாமி வெளியால் வருவார். அங்கே தயாராக மேலே மாலை அம்பிகைக்கு சூடுவதற்காக காத்து கொண்டிருக்கப்படுகின்றது. அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அம்பிகை வெளியாலே வரப்போகிற உண்மையாகவே ஒரு காலை பொழுதில் இனிமையான பொழுதில் இந்த தேர் திருவிழா காட்சிகளை பார்க்க ஒரு மெய் சிலிர்க்கும் நேரில் இருந்து இந்த விஷயங்களை பார்க்க இங்கே இருக்கக்கூடிய இசைகள், அதே சமயம் அன்னையினுடைய அந்த அலங்காரம், அப்படியாக ஒரு பக்தி பூர்வமான ஒரு காலை பொழுதாக இந்த இடத்தை இந்த கார்னர் பகுதி, இந்த வாயில் பகுதி, கார்னருடைய வாயிலில் இருக்கக்கூடிய இந்த அம்பிகையினுடைய ஆலய சூழல் அமைந்திருக்குது.
மிக அழகாக அம்பிகை அங்கே வெளியாலே வரும் பொழுது மலர்கள் மேலே இருந்தே தூவப்பட்டு மிகச்சிறப்பாக வெளியாலே வந்திருந்தால் தற்பொழுது இங்கே தேரில் ஏறுவதற்காக ஆடி ஆடி இங்கே செல்லக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகான அந்த அன்னையனுடைய தரிசனத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நேரில் கூட இந்த காட்சியை பார்க்க முடியாது, ஆனால் சில சமயங்களில் காணொலி வாயிலாக இந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். மிகச்சிறப்பாக இருந்து அந்த அன்னையனுடைய தரிசனம், அன்னையனுடைய அந்த முகம் நான் முன்னர் சொன்னது போலவே ஒரு புன் சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு காட்சி அங்கே பார்த்துருப்பீங்கள். அப்படியாக சுவாமி அன்னை இப்பொழுது வந்து தேரில் ஏறுவதற்காக அங்கே உள்ளே செல்லக்கூடிய காட்சி. அப்படியாக நிறைந்தாடியவர்கள் இந்த ஆலயத்தினுடைய சுற்றுச்சூழலில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் நிறைந்தாடியவர்கள் குவிந்திருக்கிறார்கள். பாரம்பரியமான பற இசை அங்கே ஒலிக்கப்படுகின்றது. அப்படியாக தேரில் ஏறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். நிறைந்த பெண்ணடியவர்கள் தீச்சட்டி எல்லாமே எடுத்தாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிக பக்தி பூர்வமாக தற்பொழுது தேரிலே வந்து அன்னைக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சி. தேரிலே வந்து தற்பொழுது திருச்சியிலே அங்கே போடப்பட்டிருக்கின்றது. அந்த திருச்சியிலை நீக்கி தீபாராதனை காட்டப்படக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம்.
தேங்காய் உடைக்கப்பட்டு வடக்கயிறு கொடுக்கப்பட்டு அன்னையினுடைய தேர் அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. காரநகர் மடத்துக்கரை முத்துமாரி அம்மனுடைய தேர் ரதோற்சவம் தற்பொழுது தேர் வந்து விளம்பர ஆரம்பித்திருக்கின்றது. இந்த திருவீதியிலே வந்து தேர் விளம்பரத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. வடம் பிடித்தோர் வாழ்வில் இடம் பிடிக்கலாம்னு சொல்லக்கூடியவங்க அந்த வடக்கயிறை பிடித்து இழுப்பதற்காக நிறைந்த அடியர்கள் முட்டி மோதி அங்கே வடக்கயிறு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியாக நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த காரநகர் விளந்தலை மடத்துக்கரை முத்துமாரி அம்மன் ஆலயத்தினுடைய சிறப்பு இது தொடர்பாக நாங்கள் கேட்டு அறியலாம். நிறைந்த அடியர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஊரவர்கள்தான் நாங்கள் சொல்கிறோம். சிற்றம்பலம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சார்த்தும் தில்லையூரார்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேனி கணபதியே நிற்க கட்டுரை என்று அங்கே அபிராமிப்பட்டர் அந்த திருக்கடவுரிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற அபிராமி அந்தாதி சமேத திருக்கடவேஸ்வர பெருமானை நோக்கி அங்கே அந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகின்ற 100 பாடல்களையும் பாடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த சக்தி வழிபாடுகளிலே மிகவும் எழில் மிகுந்து விளங்குகின்ற காரைநகரிலே மடத்துக்கரையிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ முத்துமாரி அம்பியனுடைய மகோற்சவம் கடந்த 11 தினங்கள் நடைபெற்று இன்று 12வது நாள் அந்த ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற அழித்தல் தொழிலை குறிக்கின்ற அந்த மகோற்சவம் நடைபெறுகின்றது. அங்கே அபிராமிப்பட்டர் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மென்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வலிக்குத் துணை வடிவேலும் செங்கோடனும் என்று அந்த முருகப்பெருமானுக்கு அந்த அழகிய சக்தி வேலை வழங்கிய தாயாக அங்கே முத்துமாரி அம்பிகை விளங்குகின்றார். அங்கே லலிதா சகஸ்தர மாலையிலே கூறுவது போல அந்த வெற்றிவேற் பெருமானுக்கு அந்த வேலாயுதத்தை வழங்கிய தாயாக இந்த முத்துமாரி அம்பிகை விளங்குகின்றார். காரைநகரிலே இருக்கின்ற பல ஆலயங்களிலே இது காரைநகரினுடைய வாசலாக விளங்குகின்ற வலந்தலை என்று சொல்லப்படுகின்ற மடத்துக்கரை என்னும் பகுதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற முத்துமாரி அம்பியாக இருக்கின்றார். விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால்நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம் ஓடர் என்ன கூட்டினியே என்று அங்கே அபிராமிப்பட்டர் அங்கே அந்த 79வது பாடலிலே பாடும்போது அம்பிகை தனது மூக்குத்தியை கலட்டி வானிலே வீசி அவரை காப்பாற்றியது போல இங்கு காரைநகரிலே மடத்துக்கரையிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற முத்துமாரி அம்பிகையும் தன்னை வழிபடுகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் அடியோடு களைபவளாக இங்கு மடத்துக்கரையிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லே என்று இங்கு ஆலயங்கள் பல இந்த ஊரிலே காரைநகரிலே பல ஆலயங்கள் இருக்கின்றன. அங்கே அம்பிகை வழிபாடாக இங்கே மடத்துக்கரையிலே முத்துமாரியாக இருக்கின்றாள். அங்கே மணற்காட்டிலே முத்துமாரியாக இருக்கின்றாள். பாலாவுடையிலே குறிஞ்சாக்குழி என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே முத்துமாரியாக இருந்து இந்த காரைநகருடைய எல்லைகளை காவல் காக்கின்ற தெய்வங்களாக இந்த முத்துமாரி அம்பிகையை வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். இந்த ஊர் மக்களுடைய ஒரு வழக்கம், எங்கேயும் இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியிலே செல்லும்போது இந்த ஊரினுடைய வாசற்படியாக விளங்குகின்ற இந்த மடத்துக்கரை அம்பிகையை வழிபட்டுத்தான் இந்த அடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய பயணத்தை தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட ஊரினுடைய வாசற்படியாக இருக்கின்ற மடத்துக்கரையிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற அம்பிகையாக இந்த முத்துமாரி விளங்குகின்றார். அப்படிப்பட்ட அந்த முத்துமாரி தன்னை விரும்பி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளை தீர்ப்பது மட்டுமல்லாமல் அவருடைய வரங்களை எல்லாம் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவவளாக அங்கே இருக்கின்றார். தனம் தரும் கல்வி தரும் நெஞ்சில் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று இங்கே 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த அபிராமிப்பட்டர் அங்கே திருக்கடவுரில் இருக்கின்ற அந்த அபிராமியை பார்த்து பாடிய அந்த 100 பாடல்களும் இன்று இந்த அம்பிகையினுடைய ஆலயங்களிலே ஒலிக்கப்படுகின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்களாக இந்த அபிராமி அந்தாதி 100
பாடல்களும் விளங்குகின்றன. அப்படிப்பட்ட அந்த அபிராமி அந்தாதி எங்களுடைய தேவார திருவாசகங்கள் இன்றைக்கு 1700 வருடங்களுக்கு முன்பு தோன்றியவையாக காணப்பட்டாலும் இந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த 100 பாடல்களும் இன்றைக்கு 17வது நூற்றாண்டிலே மிகவும் அண்மையிலே நடைபெற்ற நிகழ்வாக உண்மை நிகழ்வாக காணப்படுகின்றன. ஆகவே சைவ அடியார்கள் அனைவரும் இந்த அம்பிகையினுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற போது இந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த 100 பாடல்களையும் அனைவரும் பாட வேண்டும் என்று கேட்டு அம்பிகையினுடைய அருட்கடாட்சம் எல்லோருக்கும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்படியாக சிறப்பான சில விஷயங்களை சொல்லி சென்றிருப்பார். நீங்கள் பலரும் நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அப்படியாக தற்பொழுது அன்னையினுடைய தேர் மெதுவாக அசைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்கள். மிகச்சிறப்பாக இந்த காணொலியின் இறுதி பகுதியில் ஒரு நாதசுர இசை அது சம்பந்தமான விஷயம் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க. அப்படியாக இன்றைய நாளினுடைய இந்த தேர் திருவிழாவோட உபயோகர் அதோட இந்த ஆலயத்திற்கு நீண்ட தொடர்பை கொண்டிருக்கக்கூடியவர். அதே சமயம் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிக்கக்கூடிய ஒரு நபரும் இன்றைய நாளில் நான் இங்கே சந்திக்கக்கூடியமாக இருந்தது இன்றைய திருவிழா உபயோகர். அவரிடமும் இது சம்பந்தமான இந்த ஆலயம் தொடர்பான விஷயங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். பாரம்பரியமான ஒரு சின்ன கட்டடத்தில் எடுக்கப்பட்டது. இப்போ எல்லாரும் பிறகு நல்லபடியாக கட்டி எல்லாரும் 12 பேர் தான் போகுது. இப்போ நல்ல முறையில் எல்லாரும் 10 பேர் தான் கொண்டாடுறார்கள். அவர்கிட்ட நினைச்சு வணங்கி வந்தால் அவர் கேட்குற வேண்டுதல் எல்லாம் கொடுப்பார். நாங்கள்லாம் கூடுதலாக வாங்கி கேட்கிறோம். அம்மனை எங்கள் கூட அதிகம் கொண்டு வந்திருக்கேன். நல்ல திருவிழா நல்ல வருகிறதா நடைபெறுகிறது. நல்ல சனங்களாக நல்ல செய்திகளாக சிறப்பாக மக்கள் விருப்பம் சந்தோஷம் கேட்குற நினைச்சு கும்பிட்டா கட்டாயம் பெற தருவான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. சிறப்பு. ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஆலயமா பெரிய ஆலயமா இருந்தது. வேள்வி அம்மனா இருந்தவன். அப்புறம் நாங்கள் இப்போ கட்டி 12 வருஷத்துக்கு கட்டி பழிக்கிட்டு பெரியாக்கி இப்போ கொடியேற்றமாக கொண்டு வந்துருக்கிறோம். பெரிய அளவில் வந்து தேரெல்லாம் கட்டி ஒவ்வொரு கும்பாசிட்டு அப்புறம் ஒரு ஆள் கோபுரம் கட்டினவர், இன்னொரு ஆள் மாமல்ல, இன்னொரு ஆள் தேர் கட்டி கொடுத்து எல்லாம் செய்து இவ்வளோ தூரம் விமர்சையாக வந்து 12வது வருஷம் வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறான். தேரோடு ஓ அவன் நிச்சய தருவான். என்ன பொறுத்தவரை எனக்கு ஏமாத்தான். நான் விலையிலேருந்து என்னை காட்சி தருவான். நீ இப்படி இருக்கு நீ வா. நான் தமிழ் கும்பாபிஷேகம் கட்டணம் கட்டுறதுக்கு வசந்த மட்டும் கேட்டுலாம் கட்டையில் தேனிக்கேன்னு பயம். அப்புறம் சொன்னாங்க நான் படுத்திருக்க வந்து எழுப்பினேன். கிளை உயரத்தில் வந்து எழுப்பி நான் வீட்டில் படுத்திருக்கேன். அப்புறம் 3 மணிக்கு ஐயாக தீர்மானம் எடுக்கிறேன். நான் அம்மா அம்மன் என்னை தேடி நேரே எழுப்பியிருக்கிறார். வர சொல்லித்தேன். நான் அண்டையிலேருந்து கொடுத்து சொல்லிட்டேன். வசந்தவனும் நான் கட்டுவேன் சொல்லி விடுக்கிறேன். அப்புறம் அது கட்டி கொடுத்து சொல்ல முடிய அப்புறம் தேர் கட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் மாமண்டபம் கட்டியெல்லாம் கட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். பெரிய பங்கு கூட்ட பங்கு எங்களுக்கு சரியான உடனே இந்த ரூலும் எனக்கு தருவாங்க. வருவாங்க சொல்லி கேட்பான். என்ன விலை வருவான். நீ பயப்படாத எப்படி செய்ய நான் இருக்கிறேன். எந்த ஒரு காரணம் நிறைந்த அடியர்கள் சூட பக்தி பூர்வமாக காலை பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. நாதஸ்வர இசை மேலும் இங்கே ஒரு சிறப்பை வழங்கி கொண்டிருக்குது. அப்படியாக இந்த காணொலியோட இறுதி பகுதியில் ஒரு நாதஸ்வர இசை, அந்த பாடலுக்கு இடம்பெறக்கூடிய விஷயங்கள், அங்கே அந்த நடனமாடக்கூடியவர்கள் இல்லாட்டி தங்களை மறந்து அந்த இசையிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களின் செயற்பாடு என ஒரு நாதஸ்வர அருமையான இசையை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம்.